ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருக்குறளின் சிறப்புகள் பார்க்கலாம். திருக்குறளை பற்றி அறிஞர்கள் கவிஞர்கள் என்னெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே திரும்ப டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனம் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. இது ரெண்டுமே சொன்னது பாரதியார் சொல்லியிருப்பார். பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இதுவுமே நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சொன்னது பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. திருவிக்க என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் என்பது ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ அல்லது ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, அது மண் பதைக்கு உலக பொது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் திருவிக்க அவர்கள் சொல்லியிருப்பாரு. கி.ஆ.பெ. விஸ்வநாதம் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருக்குறள் அப்படிங்கிறது தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி அப்படிங்கிறது இருக்கிறது உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ்.